ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருக்கேன். எது எடுத்தாலும் எனக்கு ஒரு கவலை வந்துருது, மன அழுத்தம், மன பாரமாயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா பெண்கள். சோ இந்த மாதிரி மன அழுத்தத்திலையும், வேதனையிலையும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த மன அழுத்தம் போகறதுக்கு? இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஜீவராசி தவிர மனிதனாக இருக்கிறவங்களுக்கு 90% ஆளுங்க வந்து மன அழுத்தத்தோட இருக்காங்க. ஒரு 10% ஆளுங்க தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்காங்க. அந்த 10% யாருன்னா, நல்லா யோகாசனம் பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சவங்க, இறைவன்னா என்னன்னு புரிஞ்சவங்க, ஸோ நேச்சுரலாக என்னன்னு புரிஞ்சவங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபேக்ட், இதுதான் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை இவ்வளோதான் நினச்சவங்க மட்டும்தான் அந்த 10% சேஃபாக. ஆனால் மன அழுத்தன்ற மசால்ட்டாக சொல்லிடுறோம். நோயில் இருக்கிறவனோட நீங்கள் காப்பாற்றிடலாமா? மன அழுத்தத்தோட சீக்கிரத்தில் காப்பாற்றவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஒரு ஷார்ப்பான ஆள், நல்ல ஒரு ஜெனுவன் பர்சனாகவும் நல்ல ஒரு போல்டான கூட இருப்பான். ஆனால் மன அழுத்தத்துக்கு போயிட்டான்னு வச்சிங்களேன், அவன் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 95 வயசு உயிர் பிரிகிற தருணத்துக்கு அவனோட முகத்துலேருந்து அவன் உடம்புலேருந்து எல்லாமே வாடிடும். மக்களே ஒன்று சொல்கிறேன், மன அழுத்தத்துக்கு போகாதீங்க, டிப்ரெஷன்ன்ற விஷயத்துக்கு போகாதீங்க. டிப்ரெஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் ஆக்டிவாக மாற்றிக்கிங்க. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நீங்க மன அழுத்தத்தை பத்தி பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு மக்களுக்காக அதை சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருக்கேன், எது எடுத்தாலும் எனக்கு ஒரு கவலை வந்துருது, மன அழுத்தம், மன பாரமாயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா பெண்கள். சோ இந்த மாதிரி மன அழுத்தத்திலையும் வேதனையிலையும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யலாம் அந்த மன அழுத்தம் போகிறதுக்கு? மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஜீவராசி தவிர மனிதனாக இருக்கிறவங்களுக்கு 90% ஆளுங்க வந்து மன அழுத்தத்தோட இருக்காங்க. ஒரு 10% ஆளுங்க தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்காங்க. அந்த 10% யாருன்னா, நல்லா யோகாசனம் பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சவங்க, இறைவன்னா என்னன்னு புரிஞ்சவங்க, ஸோ நேச்சுரலாக என்னன்னு புரிஞ்சவங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபேக்ட், இதுதான் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை இவ்வளோதான் நினச்சவங்க மட்டும்தான் அந்த 10% சேஃபாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், 90 வயசு வரையும் ஒரு சுகரும் வராது, ஒரு ப்ரெஷரும் வராது, பிபி ஏறாது, சூப்பராக வாழ்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை என்னென்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 10% சேஃபாக இருக்காங்க. மீதி இருக்கிற அந்த 90% பணம், சொத்து, நகை, நட்டு, பந்தம், சொந்தம், கேஸு, போலீஸு, லவ்வு, காதல், அது இது ஏகப்பட்டதுக்கு போய் பார்த்தீங்கன்னா 90% என்னாவது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுறாங்க. மன அழுத்தம், இங்கிலீஷில் டிப்ரெஷன், தமிழில் மன அழுத்தம். ஆனால் மன அழுத்தன்ற மசால்ட்டாக சொல்லிடுறோம். நோயில் இருக்கிறவனோட நீங்கள் காப்பாற்றிடலாமா? மன அழுத்தத்தோட சீக்கிரத்தில் காப்பாற்றவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஒரு ஷார்ப்பான ஆள், நல்ல ஒரு ஜெனுவன் பர்சனாகவும் நல்ல ஒரு போல்டான கூட இருப்பான். ஆனால் மன அழுத்தத்துக்கு போயிட்டான்னு வச்சிங்கன்னா, அவன் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 95 வயசு உயிர் பிரிகிற தருணத்துக்கு அவனோட முகத்துலேருந்து அவன் உடம்புலேருந்து எல்லாமே வாடிடும். ஆனால் டிப்ரெஷனில் இருக்கவங்க பாருங்களேன், 40 வயசுல நம்ம என்ன பண்ண போகிறோம், இருந்து என்ன செய்ய போகிறோம், ஏன் இருந்து என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறீங்க? செய்யக்கூடிய வேலை நிறைய இருக்குது. இறைவன் நிறைய கடமைகள் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. அதுமாரி நம்ம ஒன்று செய்ய வேண்டியது நிறைய கடமைகள் இருக்குது. எதுவுமே செய்யாமல் கேட்டால் பாருங்களேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 40 வயசு மேலே என்ன இருக்குது? 40 வயசுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஓடக்கூடிய ஸ்டார்டிங் வயசே அதுதான்மா. 20ல் ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்தது 30க்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். வாழ்க்கையோட புரிதலே அந்த ஏஜ்ல தான் கிடைக்கும். 35க்கு மேலே தான் புரிதலே வரும். அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையை முடிச்சிட்ட மாதிரி பேசுகிறாங்க. மக்களே ஒன்று சொல்கிறேன், மன அழுத்தத்துக்கு போகாதீங்க, டிப்ரெஷன்ன்ற விஷயத்துக்கு போகாதீங்க. டிப்ரெஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் ஆக்டிவாக மாற்றிக்கிங்க. ஃபோனில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபோன் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஃபோன் நல்லா அடின்னு அடிச்சுட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி லோவான என்ன பண்ணுறீங்க, உடனே சார்ஜ் பண்ணுறீங்க. திருப்பி என்ன பண்ணுறீங்க, அது திருப்பி நோண்ட ஸோ ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. என்ன தேவைப்படுது? சார்ஜ் தேவைப்படுது. அப்போ ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் எடுத்துறீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்றது, சுற்றுறது, தூங்குறது, இது சார்ஜ் ஆகாது.
இது வந்து உங்களோட உடம்ப தான் அமைதிப்படுத்துமே தவிர உங்கள் மனசையும் உங்களோட மெயின்டி அமைதிப்படுத்தாது. அந்த 2 விஷயத்தை அமைதிப்படுத்துது ஒரே ஒரு விஷயம் தியானம் மட்டும்தான். மெடிடேஷன், யோகா, உடல் பயிற்சி, தூய்மையாக்குறது, உங்களோட மெயின்டையும் இதெல்லாமே பழசெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு புதுசாக யோசிக்க தோன்றதுக்கு ஒரே விஷயம், ஒரே ரூட்டு தியானம் மட்டும்தான். ஸோ அந்த தியானத்தை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தியான வகைகளில் நிறைய இருக்குது, நிறைய யோகா பயிற்சி இருக்குது, நிறைய தியான முறை இருக்குது. ஒரு கிரியான்ற ஒரு விஷயத்துல 1,00,000 பரீட்சைகள் இருக்குது. அதில் ரொம்ப ஸ்வீட்டாக உங்களுக்கு சின்னதாக உங்களோட டிப்ரெஷன் அன்னன்னைக்கு குறையிறதுக்கும், அன்னன்னைக்கு வீட்டில் நீங்கள் சராசரியாக இது வந்து பெண்கள் ஆண்கள் இருவரும் செய்யலாம். இது 2 பேரும் செஞ்சு அந்த நேரத்தில் உங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு, உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலை தான் இது. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அது வந்து கிறிஸ்டல்னு சொல்லலாம், ஸ்டோனுன்னு சொல்லலாம். அந்த கிறிஸ்டலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரோஸ் குவார்ட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே விற்கிது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் விற்கிது, ஆன்லைன்லேயே விற்கிது. ரோஸ் குவார்ட்ஸுன்ற மாதிரி ஒரு சின்ன மீடியமான சைஸில் அந்த கிறிஸ்டல் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அதை நீங்கள் தினைக்கும் என்ன செய்யணும்னா, திருப்பியும் சொல்கிறேன், இது ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க நம்ம உடனடியாக மைண்டு ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க, சில பேர் மாத்திரை போட்டு தூங்குவாங்க. அதனால டிப்ரெஷன் போகாது, கிட்னி தான் போகும். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும், புது லைஃப்குள்ளே போகணுன்னா மெடிடேஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் அந்த தியான நிலைக்கு போகிறதுக்காக தான் இந்த ரோஸ் குவார்ட்ஸ்ன்ற கல்லை நீங்கள் பயன்படுத்தணும். நார்மலாக அந்த கல்லை வாங்கிக்கிங்க. அதை வாங்கி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இது என்றைக்காலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நாள் கிழமெல்லாம் கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய்லாம் கிடையாது. டிப்ரெஷனில் இருக்கேன் குருஜி, நான் என்ன பண்ணணும், தினைக்கும் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் ஆகுது, என் வேலை ரொம்ப டென்ஷனான வேலை, ரொம்ப நிம்மதியினால வேலை, நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, நான் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் செய்யுங்க. ஸோ ரோட்ஸ் காட்ஸ்ன்ற அந்த ஸ்டோனை கிறிஸ்டலை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் இப்படி, ரைட் ஹேண்டு இப்படி, இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட தொப்புள் வயிறு இருக்கு இல்லையா, நான் வந்து உங்களுக்கு மேலே கேமராவில் காட்டுறேன், வயிறு பகுதியில் இப்படி வச்சுக்கிங்க. அழகாக வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு இடத்த செட் பண்ணிக்கிங்க. தரையில் உட்காரக்கூடாது, இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அது பாருங்கள், இது இப்படி வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் வயிற்றாண்ட வைக்கணும். வச்சுக்கிறோமா, வச்சுட்டு தரையில் உட்காரக்கூடாது. ஏன்னா ஆசன வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஏற ஆரம்பிச்சிடும். மெடிடேஷன் ரொம்ப முக்கியமானது அது. அதனால் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாயோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ இல்லை அதுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு மேட் மாதிரி, யோகா மேட் மாதிரி வாங்கி கூட உட்காரலாம். உட்காந்துட்டு கரெக்டாக அந்த கல்லை மேலே வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் வேணாம், கரெக்டாக 10 நிமிஷம் காலையில் எந்திரிச்சு இது பண்ணுறது முன்னாடி நீங்கள் முதல்ல வந்து வாஷ்ரூம் போய்ட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு உங்களோட மோஷன்லாம் போய்ட்டு ஃப்ரீ ஆகிடணும். உங்களோட உடம்பை வந்து உபாதைகளை சரி பண்ணிடணும். சரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானத்தில் உட்காந்து கண்ணு மூடிட்டு நீங்கள் என்னென்னவோ மூச்செல்லாம் இழுத்து பிடிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. 10 நிமிஷம் அந்த ஸ்டோன் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சத்தை பார்த்துட்டு கண்ணு மூடி தியானத்தில் உட்காந்திங்கனாலே அப்படியே பஞ்சு மாதிரி உங்களுக்கு, நீங்கள் 10 நிமிஷம் உட்கார போகிறீங்க, 2.5-3 நிமிஷம் தாண்டும் போதே உங்களுக்கு மைண்டு மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எப்போ செய்யலான்னு கேட்டிங்கன்னா தினைக்குமே செய்யணும். உங்களுக்கு தினைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது, தினைக்கும் எனக்கு மன உளைச்சல் ஆகுது, வேலைக்கு போனாலும் மன உளைச்சல் ஆகுது, ஒரு ஒர்க் பண்ணாலும் மன உளைச்சல் ஆகுதுன்னா இதை நீங்கள் ரொட்டீனாக எப்படி நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி இந்த தியானம் நீங்கள் பண்ணணும். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி நைட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் காலைல பண்ணிட்டு போகிறீங்க, மேபி உங்களுக்கு திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா இது மறுநாள் நீங்கள் காலைல வரையும் நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நைட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நார்மலாக நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பெட்டில் படுக்காமல் கீழே படுக்கணும். மேட் போடணும், அங்கேயும் தரையில் படுக்கக்கூடாது, மேட் போடணும். எப்போவுமே நான் வச்சுக்கோங்க, எந்த ஒரு யோகா பயிற்சி பண்ணும்போது சரி, மெடிடேஷன் தியானத்தில் உட்காரும்போது கீழே தரையில் பண்ணாதீங்க, மேட் இருக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ மேட்டில் வந்து ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி மல்லாக்க படுக்கும்போது படுத்துருங்க. படுத்துட்டு அந்த ரோஸ் கிறிஸ்டல் சொன்னேன் இல்லையா, அந்த கல்லை பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு குழியாண்டு வச்சுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, டிஷர்ட் துணி மேலே வைக்கலாம், தப்பு இல்லை. மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதே தியானத்தை பார்த்திங்கன்னா இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த 2 கையும் பார்த்திங்கன்னா கீழே வந்து பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் மல்லாக்கா படுத்துக்கிட்டு பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி கை இப்படி வச்சுக்கணும், கல்லை வந்து நெஞ்சு குழியாண்டு வச்சுக்கணும். அதே மாதிரி 10 நிமிஷம் கண்ணு மூடி தியானம் பண்ணணும். இது தூங்குறதுல தியானத்தில் எப்படின்னா ஒரு 50% தூக்கம் வர மாதிரி இருக்கணும், 50% நம்ம நினைவுகள் இருக்கணும். இன்றைக்கி என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு புது லைஃப்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 10 நிமிஷம் படுத்தா போதும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நார்மலாக நீங்கள் பெட்டில் போய் படுத்துங்க, ஏசி போட்டு படுத்துங்க, அது உங்களோட ஸ்டைல். காலையில் லெஃப்ட்டு ரைட் இப்படி வச்சு கல் மேலே வச்சு பண்ணுறது ஒரு 10 நிமிஷம். நைட்டு தூங்கும்போது கை இப்படி தரையில் வச்சுட்டு கீழே ஃப்ளாட்டாக படுத்துட்டு மல்லாக்கா படுத்துட்டு நெஞ்சு குழியாண்டு வச்சுக்கணும். இது ஆணு பெண்ணு தினசரி 10 நிமிஷம் இதை நீங்கள் பண்ணிட்டு வந்து பாருங்கள். வித்தின் உங்களுக்கு ஒரு 21 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். 21 நாள் அதிகமாக சொல்கிறேன், 3-4 நாள்லேயே உங்களுக்கு டிப்ரெஷன் குறைய ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு உங்களுக்கு தினைக்க பண்ண சொல்கிறேன்னா, இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இது இல்லைன்னா நான் இல்லைன்ன மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகணும். என்ன வேலையாக இருக்கட்டும்,
எல்லாமே முடிச்சு நீங்கள் நைட்டு 12 மணி தூங்க போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கி பாருங்கள். தூக்கம் நல்லா வரும், அமைதி வரும், டென்ஷன் இருக்காது, கெட்ட கனவுகள் வராது, கெட்ட விஷயம் வந்துட்டு போகாது, கெட்ட திங்கிங் வராது. காலைல எந்திரிக்கும் போது நீங்கள் தூய்மையாக எந்திரிப்பீங்க. அப்போது அடுத்த நாள் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி அந்த நேம் சொல்கிறேன், ரோஸ் குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல், அது கல் சைஸில் இருக்கும். அது ஆன்லைன்லேயே விற்கிது. நீங்கள் அதை நான் நெக்ஸ்ட்டு எந்த வரோம், நான் சில விஷயம் நான் ஸ்டோன்லாம் வர வச்சுட்ருக்கேன். என்கிட்டே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்டே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் வெளியில் வாங்கிக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கரெக்டான ஒரிஜினலாக கல்லை பார்த்து வாங்கிக்கிங்க. அதை வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இது குழந்தைங்க பண்ணக்கூடாது. நான் சொன்னது குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு 16 17 வயசுக்கு மேலே டிப்ரெஷன்னா என்ன, மன அழுத்தம்னா என்னன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும்தான் பண்ணும். என் பிள்ளை படிக்கவே மாட்டேறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேன், அவருக்கு செய்யாதீங்க, எந்த யூஸும் கிடையாது. ஸோ நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூப்பர். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு மனநோயாவே மாறுறதுக்கான வாய்ப்பு பல மக்களுக்கு இருக்கு இன்றைய சூழல்ல. ஏன்னா எல்லாருமே ஓடுறாங்க, எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால நிதானம் அப்படிங்கிறது இல்ல. அருமையான ஒரு தியானத்த நீங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா பயனுள்ள தகவல் குருஜி. நன்றி. நன்றிம்மா.